May the name of the Lord be glorified. Once again, we thank and praise our eternal God for such a provision He has granted unto us. We welcome all of you into this evening Bible study in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, I request for the opening prayer, Evangelist Kriston Prabhu from Paramakudi to open the meeting with a word of prayer. Over to Paramakudi in Ramanathapuram district, Evangelist Kriston Prabhu, who is the Bible teacher in Madurai Bible College. நாம் யாவரும் ஜெபிக்கலாம். எங்களை அருமையா நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளினுடைய இந்த 19ஆம் நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த நாளும் கூட ஆண்டவரே உமது வேத வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த இரவு நேரத்திலே நாங்கள் கூடி வருவதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பாடக்கூடிய பாடல்களும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உமது மகன் ஜேம்ஸ் அனாலை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாவரோடும் கூட உடைய கிருபை இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கவனமாக ஆர்வத்தோடு அமர்ந்து உடைய பாடல்களை பாடவும் வேத சத்தியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தவும் நீங்க உதவி செய்யுங்க. இந்த நேரத்தை உடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இப்படிப்பட்ட இந்த வேத ஆராய்ச்சி கூட்டங்களை ஏற்படுத்தி நடத்தி வருகிற அங்கிள் சந்தோஷ் ஜான்சனுக்கு துதிக்கிறோம். அவருக்கும் கூட இப்படிப்பட்ட சிலாக்கியங்களை கிருபைகளை கொடுத்து வருவதற்காக உண்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள வகையில் நாங்கள் செலவிட நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Evangelist Kriston Prabhu from Paramakudi for the opening prayer. May the blessed Lord be with you as you continue to minister the word of God in various places. And we thank you for the prayer. We are now going to the song time, the singing time. We have today. May the Lord lead us as we are going to sing songs as the Lord leads us. My children will be singing the song. Over to Doreen and Darren as they are getting prepared to sing the songs. So which one is this? பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்ததோனே அரூபியில் பேரையில் பாடிய நெஞ்சவாரியோ அரூபியில் பேரையில்
ஆடிய நெஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவ இரக்கம் செய்ய மாட்டேனோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆரூபியே எவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ எந்த உள்ளத்தில் யாரும் காண உள்ளாலங்கோலத்தில் வரும் தாந்தையே எந்த உள்ளத்தில் யாரும் காண உள்ளாலங்கோலத்தில் மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே எவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவனிலையெங்கிலும் பரிசுத்தம் என்ன உள்ளதும் என் ஜீவனிலையெங்கிலும் பரிசுத்தம் என்ன எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆரூபியே எவ்வேளையில் ஆணைய நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே எவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ Thank you, children. Doreen and Darren, for the song, for what they have sang. May the good Lord be with them. We praise God for the wonderful way they have sang the song. Now we welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries bookshop in Chennai. Today we have with us, as we had a day before yesterday, Evangelist James Anand from Bengal Bible Training Institute. In short, it is called BBTI in Jamtara town in Jharkhand state of India. And we praise God. Evangelist James Anand is a Bible teacher there in BBTI, and I had the privilege of meeting him personally in 2015, and a blessed brother in the Lord. We are joyful in the Lord for having him in this evening time also. May the blessed Lord continue to use him as he has been using him across different places with the word of God. The topic that he has taken is from Matthew chapter 13, and that is about the Christian walk. And let us see what the Lord has to talk to us even this evening time, as our dear brother is going to
take and expound from the word of God, even this evening time, so that the name of the Lord would be glorified. We welcome him in the glorious name of our Lord and Savior Jesus Christ once again. We also welcome our dear brother, Roland Ranswick from Chennai, Okimbet Christian Assembly, and our brother has had already translated in many of the Kodambakam Zoom Bible study meetings and has been a great help. May the blessed Lord be with him even during this meeting as he translates the Bible study from English to Tamil. We welcome Brother Roland also to this evening Bible study. For the blessing of the message, I request from Toronto, Brother Joy Tudian in Canada to pray for the blessing of the message. Over to Toronto in Canada to Brother Joy Tudian. Shall we open with a word of prayer? Lord, our gracious Heavenly Father, we thank you and praise you once again for this beautiful moment that you have given to us to come before your presence to listen your word, Lord. Lord, we know that the Adam run away from your presence when he hear your voice because he sinned. Now today we are come before your presence to listen your word, to receive your word, because you redeemed us, you saved us, you called us your children, and bring together in your presence to hear your beautiful word, Lord. Your word is sweeter than honey and honeycomb. We know that. Today, this moment also, we submit our dear brother James in your mighty hand. Bless him with your word. We want to hear your word from heaven through your servant, and we will be encouraged and edified in our spiritual life, Lord. And also, we submit our dear brother Roland in your mighty hand. Bless him without any difficulties. You want to translate in the medium, and we all together come sit prayerfully and listen your word and glorify your name, and that will be a great blessing for each one of us, those who are gathered together and in this moment, Lord. Lord, we are praying for the beautiful children. They sang the song. Continue to submit them in your mighty hand. Bless them, Lord, continually, and use them for your glory. And also, we are praying for the GLS bookshop ministries and the Kodambakam Christian Brethren Bible Assembly, the ministry they are doing. And also we are praying for Brother Sandosh, brother, also in your mighty hand, and help everyone to continue the ministry for your glory, Lord. While we are sitting in your presence, be with us, help us to hear, open our heart and filled with your word in this moment, Lord. And also we are praying for the dear ones, those who are sick and suffering around the globe and different places. And we are praying for their healing, Lord. Touch them, heal them, Lord. In the coming days, they also come together and listen your word in different places, Lord. And thank you for the blessed moment that you have given to us to come before in this platform. Bless each one of them, Lord. We thank you for hearing our prayers. We ask all these things in the most wonderful name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Thank you, Brother Joy Turian from Canada for the prayer. May the blessed Lord be with you. Now, we just want to remind you that on 22nd and 23rd of February, there will be All India Family Meet. So please join in. Evangelist Santosh Thomas from Jamtara is going to speak on that day. Pray for him, pray for one another so that the time would be blessing
and the word would reach our hearts better in the days to come. Now the time is over to Brother James Anal in Jamthara, BBTI, and to Roland Ranswig in Chennai. Once again, I would like to thank God for this wonderful opportunity to have fellowship with you all. உங்கள் அனைவரோடும் கூட ஐக்கியப்படுவதற்கான ஆண்டவர் கொடுத்த இந்த ஆச்சரியமான வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you very much for Kodambakam Christian Assembly, the responsible brethren who have given this opportunity to us. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காக கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையில் உள்ள பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். And special thanks to Santosh Johnson uncle also for giving me this opportunity, contacting me for 2 days. என்னை தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தமைக்காக அங்கிள் ஜான்சன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I know it is very difficult to hear the same preacher preaching again and again. ஒரே பிரசங்கியார் மறுபடியும் பிரசங்கிப்பதை கேட்பது என்பது கடினம் என்பதை நான் அறிவேன். But thank you very much for your presence, and it encourages me a lot. ஆனால் நீங்கள் அனைவரும் இங்கே கூடி வந்திருப்பது எனக்கு மிகுந்த நன்றி உற்சாகம் அளிக்கக்கூடியதா இருக்கிறது. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். And at the same time, I don't want to forget my translator, Brother Roland, for your availability. சகோதரர் ரோலண்ட் அவர்களுடைய ஒத்துழைப்புக்காகவும் நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். So grateful to you, brother. Thank you, brother. Thank you. And today's meditation that I have taken is from the Gospel of Matthew, chapter 13. இன்றைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரத்திலிருந்து தான் சிந்தனைக்கான பகுதிகளை நான் தெரிந்து கொண்டுள்ளேன். Last day means like a day before yesterday, we have expounded and we tried to see how we can mend our Christian walk from Ephesians chapter 5. கடந்த முறை நான் உங்களிடத்துல பிரசங்கம் பண்ணின போது, அதாவது நேற்று முன்தினம் எபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் அடிப்படையில் நம்முடைய கிறிஸ்தவ நடத்தையை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். We have very briefly saw 4 points, like we have to imitate God, we have to walk in wisdom, we have to walk in obedience, and at the same time we have to walk in wisdom. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும், ஒளியிலே நடக்க வேண்டும், ஞானத்திலே நடக்க வேண்டும், கீழ்ப்படிதலிலே நாம் நடக்க வேண்டும் என்கிற 4 விஷயங்களை மிக சுருக்கமாக கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். Now today the topic that I have chosen for our meditation is from Matthew chapter 13. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகும். I know this chapter and the story in this chapter is very, very familiar to each and every one of us. நாம் இந்த அதிகாரமும் இந்த அதிகாரத்திலே காணப்படுகின்ற உவமையும் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி என்பதை நான் நன்கு அறிவேன். But instead of repeating those messages, I just would like to give you a different perspective from this chapter. கேட்ட விஷயங்களே மீண்டுமாக உங்களுக்கு சொல்லுவதை காட்டிலும் இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். From this chapter, my intention and the purpose of my message would be why and what are the hindrances in our Christian walk. இந்த அதிகாரத்திலிருந்து நான் தெரிவு செய்துள்ள இந்த பகுதியிலிருந்து நான் உங்களிடத்திலே வலியுறுத்த விரும்புகிற விஷயம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தடங்களாக இருப்பவைகள் எவைகள், அவைகள் ஏன் தடங்களாக இருக்கின்றன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். See, many a time we don't get obstruct by bigger obstacles. It is many a time a small stone on which we stumble. அநேக நேரங்களிலே நமக்கு தடைக்கற்களாய் இருப்பவைகள் ஏதோ மிகப்பெரிய சிகர மலை போன்ற விஷயங்கள் அல்ல, மாறாக சின்ன சின்ன கற்களை போன்ற இருக்கக்கூடிய விஷயங்களிலே தான் நாம் இடறி போய் விடுகிறோம். Let us try to see what are the hindrances, what stops us in our Christian walk or in our Christian growth. நம்முடைய கிறிஸ்தவ நடத்தையிலாகட்டும், நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சியிலாகட்டும், நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய அந்த தடங்கல்கள் எவைகள் என்பதை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். As an introduction, I would like to read a verse from chapter 13, Matthew chapter 13, verse 9. முன்னுரையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் முன்னுரை வசனமாக வாசிக்க விரும்புகின்றேன். Here it says, He
who has ears, let him hear. இங்கே சொல்லப்பட்டுள்ளது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். He who has ear, let him hear. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Now, when Jesus Christ was on the face of this earth, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது he did ministry for only 3.5 years. அவர் 3.5 வருட காலங்கள் மட்டும்தான் ஊழியத்தை செய்தார். But while he was doing his ministries, there were a lot of people who would follow Jesus Christ wherever he went. அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஏராளமான திரளான கூட்டத்தார் அவருக்கு பின் சென்று கொண்டே இருந்தார்கள். Many a time people would follow day and night, days and days to they follow Jesus Christ. இரவு பகலாக நாட்கள் கணக்கில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க செல்கிறாரோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றி ஒரு கூட்டம் போய்க்கொண்டே இருந்தது. But someone has rightly observed that there were mainly 4 types of people who followed Jesus Christ while he was on the face of this earth. ஒரு குறிப்பிட்ட நபர் கவனித்தது போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்களுள் 4 விதமான கூட்டத்தார் இருந்தார்கள். First, they wanted some food to eat. That's why they followed Jesus Christ. ஒரு கூட்டத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பிலே அவரை பின்தொடர்ந்தார்கள். They knew that Jesus Christ fed 5,000 people. Jesus Christ fed 4,000 people. So, they will get freely. So they followed Jesus Christ. அவர்கள் அறிந்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு போஜனம் கொடுத்தார், 4000 பேருக்கு போஜனம் கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் தங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்கிற எண்ணத்தில் அவரை பின்பற்றினார்கள். Some people would follow Jesus Christ to see some miracles. சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சில அற்புத அடையாளங்களை காணுவதற்காக பின்பற்றினார்கள். Healing the lame people, healing the blind people, healing the deaf people. They wanted to see some miracle. That's why they followed Jesus Christ. முடவர்களை, குருடர்களை, செவிடர்களை ஆண்டவர் அற்புதம் செய்து சுகமளித்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதங்களை காணும்படியாக ஒரு கூட்டம் அவரை பின்பற்றினார்கள். Yet there were some group of people who followed Jesus Christ so that they could trap him from his word. அது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தார் அவரை அவருடைய செயலின் மூலமாக அகப்படுத்திக் கொள்வதற்காக அவரை பிடித்துக் கொள்ளும்படியாக ஒரு கூட்டம் அவருக்கு பின் சென்றார்கள். For an example, Pharisees, Sadducees and scribes, they followed Jesus Christ so that they can trap Jesus Christ and arrest him. உதாரணமாக பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் போன்ற கூட்டத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களில் ஏதையாகிலும் ஒன்றை பிடித்து அவரை மாட்ட வைத்து சிக்க வைத்து அவரை கைது செய்யும் நோக்கத்தோடு அவரை பின்பற்றினார்கள். But there were some good people. Some people, they genuinely followed Jesus Christ. ஆனால் அவர்களிலே நல்ல ஒரு கூட்டத்தாரும் இருந்தார்கள். அவர்கள் உண்மையான ஒரு நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். Now see, these 4 groups of people, 4 types of people, they followed Jesus Christ everywhere Jesus went. இந்த 4 விதமான கூட்டத்தாரும் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றிக் கொண்டே இருந்தார்கள். And to speak and to talk to them, talk to these 4 groups of people, it is very, very difficult. இந்த 4 விதமான கூட்டத்தாருக்கும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு பேசுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். And to them, Jesus Christ spoke in parables so that they may understand easily. அப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையின் வாயிலாக பேசினார். ஏனென்றால் அப்படி பேசினால் தான் அவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். In Matthew chapter 13, we find and we see according to the chronology, we find the first parable ever recorded of Jesus Christ. நாம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதிலே வரிசைப்படியாக பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட முதல் உவமையை நாம் அங்கே பார்க்க முடியும். And he spoke upon the sower and the seeds. அங்கே விதைக்கிறவனை குறித்தும் விதைகளை குறித்தும் அவர் பேசுகின்றார். Now this chapter 13 is there are 7 parables that Jesus spoke in this chapter. இந்த அதிகாரத்திலே 7 உவமைகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். And for our wonder, out of 7 parables, 6 parables are related to sowers and the seed. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்லிய 7 உவமைகளுள் 6 உவமைகள் விதைக்கிறவனோடும் விதையோடும் சம்பந்தப்பட்டவைகள். And whatever it is, now
the underlying principle for everything and anything is found in verse 9 of chapter 13. சொல்லப்பட்ட உவமைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றினுடைய கடைத்தொகை, அதனுடைய சாராம்சம், அதனுடைய முக்கிய மைய கருத்து என்பது 9வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. It says that it says, he who has ears, let him hear. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Like don't they have ears to hear? அவர்களுக்கு கேட்பதற்கு காதுகள் இல்லையா? Yes, of course they had ears to hear. அவர்களுக்கு காது உண்மையாகவே இருக்கத்தான் செய்தது. But then what was Jesus intending by saying that let him hear, those who has ears, let him hear? ஆனால் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் என்ன சொல்ல முயற்சிக்கின்றார்? It simply means that you and I should have a desire to listen to the word of God. அதனுடைய அர்த்தம் எளிதாக சொல்வதாக இருந்தால், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும் என்கிற ஆர்வம், ஆசை இருக்க வேண்டும். Let us examine ourselves now. இது நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம் இப்பொழுது. How many messages still today have we been hearing, kept on hearing from the word of God? இன்றைய நாள் வரைக்கும் வேத வசனத்திலிருந்து எத்தனை பிரசங்கங்களை நாம் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம். How many messages have touched our heart? அவைகளுள் எத்தனை செய்திகள் நம்முடைய இருதயங்களை தொட்டுள்ளன? How many, how much have we grown in our spiritual, in our Christian walk? நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ நடத்தையில் எவ்வளவாக நாம் வளர்ந்திருக்கிறோம்? Is there anything that stops us in our Christian walk? நம்முடைய கிறிஸ்தவ நடத்தையில் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய எவையாகிலும் ஒன்று இருக்கிறதா? Let us try to check out what are the hindrances that stops us, that makes us stumble in our Christian walk. நம்முடைய கிறிஸ்தவ நடத்தையிலே நம்மை நிறுத்தி வைக்கின்ற, நம்மை தடுத்து போகின்ற தடைக்கல்லாக இருக்கக்கூடியவைகள் எவைகள் என்பதை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We will be concentrating on chapter 13 verse 1 to 23 or 23. That passage we would be concentrating on. இந்த தியானத்திலே நாம் மத்தேயு 13வது அதிகாரத்தின் முதல் 23 வசனங்களை தான் நாம் கவனத்திலே கொள்ள போகிறோம். Believing that you have already read the story, I'm not going to read the whole story. விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே வாசித்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் நான் அவை முழுவதுமாக இப்பொழுது வாசிக்க போகிறதில்லை. We all know that this passage speaks of 4 things. இந்த பகுதியிலே 4 விஷயங்கள் பேசப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம். A sower, ஒரு விதைக்கிறவன், the one who sows, அதாவது விதையை விதைக்கிறவன். Second is the seed, இரண்டாவது விதாய், and third is the ground on which the seed fell. மூன்றாவது இந்த விதையானது விழுந்த இடங்கள் அல்லது நிலம். And fourth, the fruit that seed would yield. இந்த விதையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள். And these are the 4 important things that we could see in this portion. இந்த பகுதியிலே இந்த 4 முக்கிய விஷயங்களை தான் நாம் பார்க்க முடியும். And out of these 4 things, we see 4 kinds of people that we would encounter in our day-to-day life. இந்த 4 விஷயங்களிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரும் 4 விதமான மக்கள் கூட்டத்தையும் நாம் காண முடியும். From this portion and the adjacent portion, the parallel portion from other gospels, we come to know that the sower is God, is Jesus Christ himself. இந்த பகுதியிலிருந்தும் சுவிசேஷங்களின் மற்ற பகுதியிலிருந்து மற்ற சுவிசேஷங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், விதைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And the seed that is being sown is the word of God. விதைக்கப்படுகிற விதை என்பது வசனம், தேவ வசனம். And the ground on which the seed fell is the there is a network interruption from I do not know, I'm not able to hear. Is everything fine in the other side? I think my network is poor. Okay, yeah, I think my network is unstable. Yeah, I could see yellow bars and red bars in your network I'm so sorry. icon. That's okay, no problem. Could you please repeat, brother? Yeah.
So I was saying like the ground on which the seed fell is the human soul or the human heart. அந்த விதைக்கப்படுகிற விதை விழுகிற இடம்தான் மனிதனுடைய ஆத்துமா அல்லது மனிதனுடைய இருதயம். So in this portion, the portion does not speak about sower. The portion does not speak about the seed. Rather, it speaks about the ground on which the seed fell. நீங்க இந்த வேத பகுதியை சரியாக கவனித்தால் விதைக்கிறவரை குறித்தோ விதையை குறித்தோ இந்த பகுதி அதிகமாக பேசாமல் விதைக்கப்படுகிற இடத்தை குறித்து அதிகமாக பேசுவதை கண்டுகொள்ள முடியும். So this portion speaks about your heart and my heart. இன்னொரு வகையில சொல்ல போனால் இந்த பகுதி உங்களுடைய என்னுடைய இருதயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. How would we and how do we react when we listen to the word of God? வேத வசனத்தை கேட்கும் பொழுது நாம் எப்படியாக அதற்கு பிரதிபலிக்கின்றோம்? Are we growing in the Lord or are we stagnant in the Lord? நாம் கிறிஸ்துவுக்குள் வளருகிறோமா அல்லது கிறிஸ்துவுக்குள் தங்கி விடுகிறோமா? See, this portion speaks about 4 types of people that we would encounter. நாம் சந்திக்கக்கூடிய 4 விதமான மக்களை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. The first one, முதல் first கூட்டத்தார். one, we see that the seed fell on the roadside. முதல் கூட்டத்தார் அங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனமானது வழி அருகே விழுந்ததாக நாம் பார்க்கின்றோம். And the word of God says like when the seed fell on the roadside, the birds came and they took it away from that place. வேதம் சொல்லுகிறது விதை வழி அருகே விதைக்கப்பட்ட போது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லுகிறது. So there is no point, there is no way that the seed would germinate or the seed would take its root. So before taking root, it is gone. அந்த விதை முளைப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாதபடிக்கு அந்த விதை விழுந்தது உடனே தானே பறவைகள் வந்து அதை கொத்தி கொண்டு போய்விட்டது. So first type of people we find is that a person, no matter how much ever you talk to him, no matter how much ever you speak to him, he won't germinate. He won't have root in the word of God. ஆகவே நாம் இதை பார்க்கும் பொழுது முதல் கூட்டத்தார் எப்படிப்பட்ட கூட்டத்தார் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் எவ்வளவுதான் அவர்களிடத்திலே பேசினாலும் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிற விதைகள் வார்த்தைகள் முளைக்காது. You many of the elderly people are sitting there in front of me. எனக்கு முன்பாக ஏராளமான வயதிலே முதிர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். In your journey of life, you might have come across a lot of people that you have spoke about Jesus Christ, spoke about God, but nothing changes their life. உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஏராள மக்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அவர்களிலே சிலரிடத்திலே நீங்கள் அதிகமாக ஆண்டவராகிய இயேசு குறித்து பேசியிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நிகழாது. Because the birds comes and takes away the seed and they don't produce or they don't have root in the word of God. ஏனென்றால் பறவைகள் வந்து விதைகளை எடுத்து போடுகிறபடினாலே அவர்களுடைய இருதயத்திற்குள் வேத வசனம் அங்கே ஆழமாக வேர்கொள்ளாது. But second group of people, let us see. இரண்டாவது விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்கலாம். Is that when the seed fell, it gets it gets root. அந்த விதைகள் விதைக்கப்படும் பொழுது அவைகள் வேர்கொள்ள வேண்டும். See, the second seed fell on the rocky place, where there are a lot of small rocks, pebbles and all. நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த இரண்டாவது விதமான நிலம் என்னவென்று சொன்னால் விதையானது கற்பாறையான இடங்களிலே விழுந்தது. The seed gets its roots. The seed gets its root. அந்த விழும் பொழுது அந்த விதைக்கினுடைய வேர்கள் முளைக்கின்றன. But after some time, it dies off because there is lot of and there is very hot outside there. ஆனால் அங்கே சில நாட்களுக்குள்ளாகவே அந்த முளைத்தெழுகிற அந்த வேர் சீக்கிரமாக அது இறந்து போய் அல்லது அது அழிந்து போய் விடுகிறது. You might have come across some kind of people who came to when you preach gospel, when you told them about Jesus Christ, we believe in Jesus Christ, and they started coming to your gathering and your fellowship. நீங்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தாரை சந்தித்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பேசும்பொழுது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சந்தோஷமாக உங்களுடைய கூட்டங்களுக்கு வருவார்கள். They came with some expectation that I would get this, I would get that, I would be like this, I would become this. So they came with some expectation to your fellowship. அவர்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு இதை பெற்றுக்கொள்வேன், இதை அடைந்து விடுவேன், இதை எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் வந்திருப்பார்கள். Santosh uncle will give me some job in his bookstall, or I would get some kind of this favor, something like that. They might have thought and with that preconceived
received the idea, they might have started coming to your fellowship. சந்தோஷங்கள் ஏதாகிலும் எனக்கு ஒரு வேலையை கொடுப்பார் அல்லது எனக்கு ஏதாகிலும் ஒரு தயை கிடைக்கும் என்று ஏதோ ஒரு ஒரு ஆசையோடு ஒரு மனதில் எதிர்பார்ப்போடு அவர்கள் உங்களுடைய கூட்டங்களுக்கு வந்திருக்க கூடும். But when they found out that there is no favor that they are receiving, they die. They go back. ஆனால் தங்களுக்கு அப்படிப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற நிலை வரும் பொழுது அவர்கள் பின்வாங்கி விடுகிறார்கள் அல்லது ஆவியிலே இறந்து போய் விடுகிறார்கள். They are the seed that fell on the rocky place. அவர்கள் தான் கற்பாறையின் மேல் விதைக்கப்படுகிற விதைகள். They just came to get some favor, and when they don't get any favor, they just leave back. They go back to their ordinary and they go back to their normal life. அவர்கள் ஏதோ சில எதிர்பார்ப்புகளோடு அங்கே வருகிறார்கள், ஆனால் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாமல் போகும் பொழுது தங்களுடைய இயல்பு நிலைமைக்கு அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். Third group of people that we find in this chapter, in this portion, is இந்த பகுதியிலே நாம் காண்கின்ற மூன்றாவது விதமான கூட்டத்தார் the seed that fell into a thorny bush. முள்ளுள்ள இடங்களுள் விழுந்த விதைகள். It says the seed that fell into the thorny bush, they started having roots under the ground. இந்த முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதைகள் வேர் கொள்ள துவங்கின, உண்மைதான். When they started growing up, ஆனால் அவைகள் வளர தொடங்கின பொழுது other bushes, they started pressing it down and it doesn't grow and then it dies. மற்ற முள் செடிகள் அதை அதிகமாக நெருக்கினபடினாலே அவைகள் வளரக்கூடாமல் அங்கே செத்து போய்கிறதை நீங்கள் காண முடியும். The third group of people are those who have accepted Jesus Christ and they started coming to fellowship and they are very happy. They are rooted and they are growing in the Lord. இந்த மூன்றாவது விதமான கூட்டத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை கேட்ட பொழுது அதை விசுவாசித்து சபைக்கு வந்து ஆண்டவருக்குள்ளாக வளர்கிறவர்கள். They are very happy that they are very happy. They started growing in the Lord. அவர்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறார்கள், தேவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். But when the pressure of life comes upon them, when the family started persecuting them, when the friends started mocking them, they slowly they drop back to their normal life. ஆனால் உலக கவலையும் குடும்ப அழுத்தங்களும் மற்ற நண்பர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகளும் அவர்களை அழுத்தும் பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வளர்ச்சியிலே குன்றி போய் விடுகிறார்கள். See, this third group of people, they want to grow in the Lord, but they are not able to grow because of the circumstances and because of the situation around him. இந்த மூன்றாவது விதமான கூட்டத்தார் ஆண்டவருக்குள்ளாக வளர விரும்பத்தான் செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் வளர முடியாமற் போவதற்கு காரணம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். Many people have come and told you, many people might have come and told you about this, like, such a situation that, yeah, or brother, we want to grow, but this is the pressure that family members are putting on us. அநேகர் உங்களிடத்துல வந்து சொல்லியிருக்க கூடும், ஐயா சகோதரனே, நாங்கள் வளரத்தான் விரும்புகிறோம், ஆனால் பாருங்கள் குடும்பத்திலிருந்து இது போன்ற நெருக்கங்களும் அழுத்தங்களும் எங்களை ஆட்கொள்கின்றன என்று சொல்வார்கள். Just because we have accepted Christ, my old friends have left me. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்கிற ஒரே காரணத்திற்காக என்னுடைய பழைய நண்பர்கள் என்னை ஒதுக்கிவிட்டார்கள். This could be the situation and the circumstances around him. They pressurized him so much, they pressurized them so much that they stopped growing and then they go back to their normal life. இந்த போன்ற சூழ்நிலைகள் தான் அவர்களை சுற்றி இருந்து அவர்களுக்கு நெருக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவர்களால் வளரக்கூடாமல் அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுகிறார்கள். Yet there are fourth group of people that like we read in the portion that they grew and they become fruitful, some 100-fold, 60-fold and 30-fold. ஆனால் இவைகளின் மத்தியிலும் அங்கே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக சில நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுந்தன. அப்படிப்பட்ட நிலத்தில் விழுந்தவைகள் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறதாக நாம் காண்கின்றோம். See, they also had the same situation these three groups of people had, but they chose to bear fruit for the Lord. மற்ற ஏனைய கூட்டத்தாருக்கு இருந்த அதே விஷயங்களும் அதே சவால்களும் இவர்களுக்கும் இருக்கத்தான் செய்த போதிலும் அவர்கள் இந்த சவால்களை எல்லாம் மேற்கொண்டு ஆண்டவருக்காக பலன் கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்திற்குள்ளாக வந்தார்கள். These are the four groups of people that you will see everywhere in the church or anywhere that you go. நீங்கள் எங்க போகின்ற எந்த இடத்திலாகிலும் இந்த சபையிலாகிலும் இப்படிப்பட்ட 4 விதமான கூட்டத்தாரை உங்களால் காண முடியும். See, when a farmer goes out to sow the seed, the expectation of a farmer is that the seed grows.
ஒரு விவசாயி விதை விதைக்கிறதுக்காக அவன் நிலத்திற்கு செல்லும் பொழுது அவனுடைய எதிர்பார்ப்பு அந்த விதை வளர வேண்டும் என்பதாகும். He would do anything that the seed might grow, but then the seed has to get root under the ground so that the farmer could start working on it. அந்த விதை வளருவதற்கு அவன் எதை வேண்டுமானால் செய்வான், ஆனால் விதை வளருவதற்கு விதையானது வேர்கொள்ள வேண்டும். When the word of God comes to our heart, when word of God comes to us, the same expectation God also has that we all should grow in the Lord. நான் வேத வசனம் நமக்குள்ளாக வளரும் போதும் தேவனும் இது போன்ற எதிர்பார்ப்பை தான் அவரும் வைத்திருக்கிறார். நாம் அனைவரும் அவரிலே வளர வேண்டும் என்பதாகும். But then there are some hindrances that stops us or that makes us stumble in our Christian growth. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற தடங்களாக இருக்கக்கூடிய சில தடைகள் இருக்கத்தான் செய்கின்றன. So very quickly, let me just point out four, since there is foreground, let me just point out 4 hindrances that stumbles us in our Christian growth. 4 விதமான நிலங்கள் இங்கே இருக்கிறபடினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய 4 விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Number 1. முதலாவது, let us read verse 4 of chapter 13. மத்தேயு 13:4 நாம் வாசிக்கலாம். It says, and he sowed, some seeds fell beside the road, and the birds came and ate them up. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. The first thing, the first hindrance or first stumbling block in our Christian walk is is mentioned as roadside. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் தடைக்கல் என்று பார்க்க கூடுமானால் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கப்படுகிறபடி வழி அருகே விதைக்கப்படுதல். Let me just try to explain it the way I understood this portion. இந்த பகுதியை நான் புரிந்து கொண்ட வகையில் உங்களுக்கு நான் அதை கொஞ்சம் விவரித்து காட்டட்டும். See, the road and the roadside, they are very you throw anything on that, it won't get root because it is very hard. வழியாகட்டும் வழி அருகிலே இருக்கக்கூடிய அந்த காரியமாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் எதை விதைத்தாலும் அங்கே பலன் இருக்காது. ஏனென்றால் அது மிகவும் கடினமாக இருக்கும். Since many people they kept trampling, they kept walking on it, the ground has become so hard. The ground has become so hard that anything that you throw there, it won't get root. அநேகர் அந்த வழியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறபடினாலே அந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நிமித்தமாக அந்த நிலமானது மிகவும் கடினப்பட்டதாக அது இருக்கும். அதுல எதுவுமே வளர முடியாது. So how the encouragement that I got from here is that the first thing that stumbles us in our Christian walk is the hardness of heart. இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு தடையாக இருக்கக்கூடிய முதல் காரியம் நம்முடைய இருதய கடினம். See, somewhere in the New Testament it says when you listen to the word of God, do not harden your heart. வேத வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வேத வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று நான் வாசிக்கின்றோம். So first thing that stumbles us, that hinders us in our Christian walk is the hardness of our heart. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய முதல் காரியமே நம்முடைய இருதய கடினம். In other words, we can say the arrogancy. In other words, we can say the pride that hinders us in our Christian walk. இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு ஆணவம், இவைகள் தான் தேவனுடைய வார்த்தை நம்மிலே கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நமக்கு தடைக்கல்லாக இருக்கின்றன. My dear friends, let us understand this fact very clearly from the word of God that pride has destroyed many lives. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வோம். பெருமையானது ஏராளமான வாழ்க்கைகளை அழித்து விட்டு இருக்கிறது. It is pride who made an angel, who turned an angel into Satan. இந்த பெருமைதான் ஒரு தூதனை சாத்தானாக மாற்றியது. So pride can destroy our lives as well. பெருமையானது நம்முடைய வாழ்க்கையும் அழிக்க கூடும். That is the reason the book of James, the author James says God respects the humble where he opposes the pride.
ஆகவே தான் யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். And in 1 Peter chapter 5, it says like, humble yourself in the sight of the Lord. வேத 1 பேதுரு 5 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். So many times it is the hardness of our heart, it is our arrogance, it is our pride that stops us, that stumbles us in our Christian walk. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற நம்முடைய பெருமை, நம்முடைய ஆணவம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு தடங்கலாக இருக்கின்றது. Now see, I heard a story about a small boy who was asked to get out of the class. ஒரு சிறுவனை குறித்த ஒரு சம்பவத்தை நான் இப்படியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் வகுப்பறையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லப்பட்டது அவனுக்கு. So a teacher asked that student to get out of the class. ஒரு ஆசிரியர் அவனை பார்த்து கிளாஸை விட்டு வெளியில போ என்று சொன்னார். So teacher repeated this statement, like, teacher repeatedly told him like to get out, but this boy would not get out. ஆனா ஆசிரியர் மீண்டுமாக வெளியே போ என்று சொன்ன போதிலும் இவன் அங்க இருந்து நகரவில்லை. At last the teacher took the stick, and then the boy started slowly walking outside. அவர் ஆசிரியர் கடைசியாக அந்த பிரம்பை கையில் எடுத்த போதுதான் அவன் கொஞ்சமாக வகுப்பறையை விட்டு நகர தொடங்கினான். But see what the student, what the student, what the boy said in his heart. He said, even though while walking slowly to outside the classroom, he said slowly in his heart that even though I am walking out, I am going out, I am still inside the classroom. அப்படியாக அவன் அந்த வகுப்பறையை விட்டு மெல்ல நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் தன்னுடைய மனதுக்குள்ளாக இப்படியாக சொல்லிக் கொண்டான், ஒருவே நான் இப்பொழுது இந்த வகுப்பறையை விட்டு நகர்ந்து கொண்டு இருந்தாலும் இன்னமும் நான் வகுப்பறைக்குள் தான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டான். See the arrogancy of our heart, that whatever we are asked, it is so arrogant. We are so arrogant that we don't want to do it. நம்முடைய இருதயத்தினுடைய அந்த கடினத்தன்மையும் அதனுடைய அந்த ஆணவத்தையும் நீங்கள் பாருங்கள். என்னதான் நமக்கு சொல்லப்பட்டாலும் நாம் அதை எடுத்து செய்கிறவர்களாக இருக்கின்றோம். So it is the hardness of our heart that stops us, that stumbles us, that hinders us in our Christian walk. நம்முடைய இருதய கடினம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை தடுத்து போடுகின்ற, நம்மை இடற செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. Let us keep this in mind, that hard places, the roadside or the road, God can never use an arrogant people, a hard-hearted people. கடினமான பகுதியை சுற்றி காட்டுகின்ற இந்த வழி அல்லது வழி அருகே இருக்கக்கூடிய அந்த நிலம், அந்த இடப்பரப்பு அல்லது ஒரு மனிதனுடைய கடினமான இருதயம் என்றைக்குமே தேவனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு அது ஒரு தடைகளாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். That hard roadside pathway, the roadside where it is very hard, will never produce fruit. கடினமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வழி அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியானது என்றைக்குமே பலன் தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the same way, hard-hearted people God will never use. அதே போல கடின இருதயத்துள்ள மக்களை தேவன் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார். There is no life on that roadside, because it is many people have walked on that path, that the road will never produce any life. ஏராளமான பேர் அந்த வழி அருகே நடந்து போய் கொண்டிருக்கிறபடினால, அதனாலே அது கடினமானபடினாலே அதிலிருந்து எந்த ஒரு பலனும் இருக்காது. So in the same way, hard-hearted people will never grow in the Lord. அதுபோலவே கடின இருதயம் உள்ள மக்கள் ஆண்டவருக்குள் ஒருபோதும் வளர மாட்டார்கள். So let us examine ourselves, that how are we still hard-hearted people? We have been listening to God's word, and how much have it made an impact on our life? நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இந்த இருதய கடினம் எவ்வளவாக இருக்கிறது, இவ்வளவு தூரமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எவ்வாறாக அவைகள் நம்மை பாதித்து இருக்கின்றன என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். Let us keep telling our mind that if you listen to the word of God today, do not harden your heart. நமக்குள்ளே நம்மை நாமே சொல்லிக் கொள்வோம், இன்றைக்கு நானோ நீங்களோ இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். Second point I would like to draw your attention to. இரண்டாவதாக உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு செல்ல விரும்புகின்ற குறிப்பு, that we read in verse 4 itself. அதை நாம் 4வது வசனத்திலேயே பார்த்து விடுகிறோம். It says, and as he sowed, some seeds fell beside the road, and the birds came and ate them away. 4வது பார்க்கும் பொழுது அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது.
The second hindrances, the second stumbling block of our pathway is the birds that comes and takes away the seed. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், விதைகளை எடுத்து கொண்டு போகக்கூடிய பறவைகள். Verse 19 explains it, that what that birds meant in the sower and the seeds story. இந்த விதைக்கிறவன் மற்றும் விதை உள்ள ஊமையிலே அந்த பறவைகள் எதை காட்டுகின்றது என்பதை 19வது வசனம் விவரிக்கிறது. It says like the birds, like in verse 19 it says, when anyone hears the word of the kingdom and does not understand it, the evil one comes and snatches away, the devil comes and snatches away. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம். The second hindrance or the second stumbling block of our Christian walk is the Satan himself. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தடைக்கல்லாக இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் இந்த சாத்தானே. Satan himself comes and takes away the seed from our life. சாத்தானே வந்து நம்முடைய விதைக்கப்படுகிற வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகின்றான். How does he do this? இதை அவன் எப்படி செய்கின்றான்? To understand that, you have to read the next story that is mentioned from verse 24 to 30. அதை புரிந்து கொள்வதற்கு அடுத்த ஓமை 24 முதல் உள்ள அடுத்த ஓமையை நான் வாசிக்க வேண்டும். How does Satan takes away the seed from our heart? நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த விதையை அவன் எவ்வாறாக எடுத்து போடுகின்றான்? By planting deceiveness or by planting doubt in our heart. நம்முடைய இருதயங்களிலே சந்தேகத்தை விதைத்து அவன் அதை செய்கின்றான். See, we live in a society, we live in a world where there are a lot of broken relationships. ஏராளமான உடைந்து போன உறவுகள் உள்ள ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many broken relationships, the relationship of parents and children, husband and the wife, between friends, we see a lot of broken relationships. ஏராளமான உடைந்து போன உறவுகளை நான் பார்க்க முடியும். கணவன் மனைவிக்கு இடையிலே, கணவன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே உடைந்து போன உறவுகள் ஏராளமாக இருக்கின்றன. And if we try to analyze what is the reason of that brokenness, we find that there is a doubt that is lying underneath that broke the family, that broke the relationship. இப்படிப்பட்ட உறவுகளுக்குள்ளே ஏன் இப்படிப்பட்ட உடைப்புகள், இப்படிப்பட்ட பிளவுகள் இருக்கிறது என்பதை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு பின்னாலே சந்தேகம் என்கிற ஒரு காரியம் இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். So we know the story of Genesis chapter 3. நமக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரத்தினுடைய சம்பவம் தெரியும். How did Satan cheat, or how did Satan deceive Eve? சாத்தான் ஏவாளை எவ்வாறாக வஞ்சித்தான்? Just read it carefully and it would say really did God say to not to eat from this fruit? He tried to plant a doubt in her heart. அவன் எப்படியாக ஏவாளை வஞ்சிக்கிறான் என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அவன் கேட்கிற காரியம் சொன்னதுண்டோ என்று ஆண்டவர் சொல்லிய விஷயத்தை சந்தேகிப்பதற்கான ஒரு காரியத்தை அங்க அவன் சொல்லுகிறான். This is the same strategy that Satan is still practicing towards us or in front of us to distract us from the love of God, from God himself. தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய அன்பிலிருந்தும் நம்மை பிரித்துக் கொள்வதற்கு இன்றைக்கும் சத்துருவாகிய சாத்தான் அதே யுக்தியை தான் கையாண்டு கொண்டிருக்கிறான். When anyone start believing in Jesus Christ, immediately Satan comes and deceives him and put doubt in his heart. யாராகிலும் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முயற்சிக்கும் பொழுது, அதிலே தொடரும் பொழுது உடனடியாக சத்துருவாகிய சாத்தான் வந்து அவர்களுக்குள்ளே இந்த சந்தேகத்தை விதைக்கின்றான். Satan would come and tell him these temporary blessings are more valuable than eternal blessings. நித்திய ஆசீர்வாதங்களை காட்டிலும் இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான ஆசீர்வாதங்கள் அதிக மதிப்புள்ளவைகள் என்கிற நிலைமையிலே அவன் அங்கே அவர்களை வஞ்சிப்பான். Satan would come and say what you see is better than what you don't see. காணாத விஷயத்தை காட்டிலும் காண்கிற விஷயம்தான் சிறந்தது என்று சத்துருவாகிய சாத்தான் சொல்லுவான். He makes unimportant thing very important thing in front of us. முக்கியமற்ற விஷயங்களை நம்முடைய பார்வையிலே முக்கியமானதாக சாத்தான் காட்டுவான். He would come and tell these commandments of Jesus Christ, these commandments of God is very difficult to follow.
அவன் சொல்லுவான், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த கற்பனைகள், இந்த கட்டளைகள் வாழ்க்கையிலே பயிற்சிப்பதற்கு மிகவும் கடினமானவைகள் என்று சொல்லுவான். Whenever we stumble in our faith, Satan would come and tell us in our ear that is God going to listen to your prayer since you have committed that sin? நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கொஞ்சம் நாம் இடரும் பொழுது சத்ருவாகிய சாத்தான் வந்து சொல்லுவான், உங்களுடைய ஜெபத்தை கண்ட கர்த்தர் கேட்க போகிறாரா என்கிற சந்தேகத்தை அவன் விதைப்பான். So Satan will distract us from our track while we are growing, while we are walking in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பகுதியிலிருந்து நம்மை வழி விலகச் செய்வதற்கு சத்ருவாகிய சாத்தான் முயற்சிப்பான். So I just read a story about how Satan works today. இன்றைக்கு சத்ருவாகிய சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான் என்பதை குறித்த ஒரு சம்பவத்தை ஒரு கதையை நான் படித்தேன். The story says, like, you know, a thief broke into a jewelry shop. ஒரு கள்ளன் ஒரு நகை கடைக்குள்ளே சென்றான். Or after he broke into jewelry shop, he did not steal anything. அவன் நகை கடைக்குள்ளாக சென்ற பின்பு எதையுமே அவன் திருடவில்லை. What he just did is that he changed the price tag of each jewelry. அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகையினுடைய விலையை அவன் மாற்றி எழுதினான். So what cost 50,000, he removed that 50,000 from there and put only 50 rupees. 50,000 என்று விலைப்பட்டியலிலே போடப்பட்ட அந்த நகையினுடைய அந்த விலையை 50 மாற்றி விட்டான். So next day when the thief came to the shop, ஆகவே அடுத்த முறை அந்த கள்ளன் அந்த கடைக்கு வந்த பொழுது, so he would pay just 50 rupees and take away that 5,000 rupees stuff. அவன் அந்த வெறும் 50 ரூபாயை மாத்திரம் கொடுத்து விட்டு 50,000க்கான நகையை எடுத்து கொண்டு போய் விடுவான். When other people would come and see, like they would pay 50,000 rupees and bought a duplicate stuffs. அவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் 50,000 கொடுத்து சாதாரணமான நகையை வாங்கி கொண்டு போவார்கள். In the same way, Satan does the same thing today. இன்றைக்கும் சத்ருவாகிய சாத்தான் இதே காரியத்தை செய்கின்றான். He made any other thing so important that we don't give importance to our Christian walk. நம் முக்கியமற்ற விஷயங்களை அவன் அதிக முக்கியத்துவப்படுத்தி நமக்கு காட்டுகிறபடினாலே முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் விட்டு விடுகின்றோம். We should be giving God the priority, and then Satan came and changed the tag, and we started giving priority to some other things. நாம் ஆண்டவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ஆனால் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பு பலகையை சாத்தான் மாற்றி அமைத்தபடினாலே வேறு ஏதோ பல விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம். So we have seen two hindrances that stumbles us in our Christian walk. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய 2 தடைக்கல்களை குறித்து நாம் பார்த்தோம். First one is the hardness of our heart that stumbles us in our Christian walk. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இடறச் செய்கின்ற முதல் காரியம் இருதய கடினம். And the second one is Satan himself, who comes and plants doubt and deceives us and distracts us from our Christian walk. இரண்டாவதாக நம்முடைய இதயத்துக்குள்ளாக சந்தேகத்தை விதைத்து நம்மை ஏமாற்றி வஞ்சித்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை தடுமாற செய்கின்ற சாத்தானே ஒரு தடைக்கல்லாக இருக்கிறான். Let us see the third hindrance that stops us, that hinders us in our Christian walk. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயத்தை நாம் சிந்திக்கலாம். Verse 7, let us read verse 7. 7வது வசனத்தை வாசிப்போம். And it says, and others fell among the thorns, and the thorns came up and choked them out. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. The third thing, or the third situation that hinders us in our Christian walk is the pressure of this worldly life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நெருக்கங்கள் அல்லது அழுத்தங்கள். See, what other would say, we would start thinking upon that so much that we don't go in our Christian walk. மற்றவர்கள் நமக்கு என்ன சொல்லுகிறார்களோ அதை குறித்தே தான் அதிகமாக சிந்தித்து விட்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வளருவதை நாம் விட்டு விடுகின்றோம். Hello, brother, your video got stuck. Is this a problem on my end or?
Is it okay now? Yeah. It's okay. I'm able to hear you. See, I was saying like the pressure of this life has stuck us so much that we stop growing in our Christian walk. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த உலக கவலைகளும் அழுத்தங்களும் அந்த அளவுக்கு வந்தபடினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வளராமல் விட்டு விடுகிறோம். See, if you see the church history, if you see the history of the church, Satan's best strategy was this, that he would persecute the Christian so that it might not grow, so that they might stop fearing the Lord and stop growing in the Lord. நீங்க சபை வரலாற்றை கவனமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாத்தான் பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஆயுதம் என்னவென்று சொன்னால் இது போன்ற உலக பாடுகளை அவன் விசுவாசிகளை அதிகமாக துன்புறுத்தினான். அப்படி துன்புறுத்தும் பொழுது மக்கள் ஆண்டவருக்கு பயப்படுவதை விட்டுவிட்டார்கள். அப்படியாக சபையினுடைய வளர்ச்சி குன்றியது. But Satan's strategy was failed when someone said in the history that the blood of the martyrs are the seed of the church. ஆனால் சபை வரலாற்றிலே ஒரு நபர் இப்படியாக சொன்னார், இரத்த சாட்சிகளினுடைய இரத்தம் தான் சபையினுடைய விதைகள் என்று அவர் சொன்னபோது அவனுடைய சாத்தானுடைய தந்திரங்கள் அங்கே உடைந்து போயின. The history is a proof that the more he persecuted the church, the more the church grew. சபை ஒரு விஷயத்தை நிரூபித்து விட்டது, எந்த அளவுக்கு சாத்தான் அதை அதிகமாக நெருக்கினானோ உபத்திரவப்படுத்தினானோ அந்த அளவுக்கு சபை பெருக தொடங்கினது. But today this remains a big problem for our young generation, where the pressure of life stucks them so much that they stop growing in the Lord. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறைகளுக்குள்ளாக இந்த உலக அழுத்தம் உலக கவலை என்பது அதிகமாக இருக்கிறது. அவர்கள் அதனாலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர முடியாமல் போய்விடுகிறார்கள். Worry of this world and the attraction of this world attracts them so much that they stop growing in their Christian walk. உலக வளர்ச்சியும் உலக அழுத்தங்களும் உலக கவர்ச்சியும் அவர்களை அதிகமாக ஆட்கொள்ளுகிறபடினாலே அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளருவதிலே தங்கி விடுகிறார்கள், குறைந்து விடுகிறார்கள். So the hardness of our heart that makes us hinder or that stumbles us in our Christian walk. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தடைக்கல்லாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருதய கடினம். It is Satan who comes and takes away the seed from our life that we don't grow in our Christian walk. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளராமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த விதையை எடுத்து போடுகிற சாத்தானே. Third is the pressure of life. What other people would say is the pressure that would stop us in our Christian walk. உலக கவலை, அதுதான் மூன்றாவது காரியம். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லி நம்மை அழுத்துகிறார்கள் என்கிற அந்த ஒரு காரியம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை வளர விடாமல் செய்கிறது. The fourth thing, let me just draw the fourth attention and then I will give a full stop to this message. நான் இன்னும் இந்த நான்காவது விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு என்னுடைய செய்தியை நிறைவு செய்கின்றேன். The fourth hindrance in our Christian walk is in verse 22. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காணப்படுகிற நான்காவது தடைக்கல் 22வது வசனத்திலே காணப்படுகிறது. Verse 22 says, and the one on whom seed was sown among the thorns, this is the man who hears the word, and the worry of the world and the deceitfulness of riches choke the word, and it becomes unfruitful. மத்தேயு 13:22 இப்படியாக வாசிக்கின்றோம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். The fourth hindrance in our Christian walk is the wrong priority that we set. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காணப்படுகிற நான்காவது தடைக்கல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வகுத்துக் கொள்கின்ற தவறான முன்னுரிமை. Matthew chapter 6 verse 33, what does it say? மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? What should be our priority? நம்முடைய முன்னுரிமை எதுவாக இருக்க வேண்டும்? Our priority should be seek first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதே நம்முடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும். And his righteousness. அவருடைய நீதியை தேடுவது நம்முடைய முதலிடமாக இருக்க வேண்டும். Then all these things shall added unto us. அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். But today's your and my problem is that we reverse the situation, we reverse the sequence.
ஆனா இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த கிரமத்தை நாம் அப்படியே மாற்றிவிட்டோம். We start seeking riches. We start seeking the attractiveness of this world, and we start seeking the unrighteousness. ஐஸ்வர்யத்தையும் உலகத்தின் கவர்ச்சிகளையும் அநீதியையும் நாம் இன்றைக்கு முதலாவதாக தேட ஆரம்பித்து விட்டோம். We reverse the situation and we give a wrong priority in our life that hinders us in our Christian walk. சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கையிலே தவறான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததுபடினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அவைகள் தடைக்கல்லாக மாறிவிடுகின்றன. Let me just quote 3 of the incidences from the Old Testament to help you understand what would happen if we put our priority in the wrong position, or if we don't give priority to God. தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அல்லது தவறானவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டில் இருந்து 3 விஷயங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். See, our priority should be God. நமக்கு முன்னுரிமை தேவன். If we don't give priority to God, what would happen to us? Let me just draw 3 incidences or 3 portion from the scripture, and then I will be through. தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காவிட்டால் நமக்கு என்ன நேரிடும் என்பதை புரிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டில் இருந்து 3 பகுதிகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I would not ask you to go to that portion. I would just like to mention it, I just would like to mention it in front of you. நான் அதை உங்களை வாசிக்க சொல்ல போகிறதிலே மாறாக அதை குறிப்பிட்டு செல்ல விரும்புகிறேன். The first incident is recorded in second King chapter 5. முதல் சம்பவம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே பதிவிடப்பட்டுள்ளது. You know the story of second King chapter 5. It is a story of Naaman and Elisha. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் உள்ள சம்பவம் உங்களுக்கு தெரியும். நாகமான் மற்றும் எலிசா ஆகியோருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். You know that the story, so I don't want to tell you the story. I just would like to draw your attention on Gehazi, Gehazi, the servant of Elisha. சம்பவங்களை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே நான் அதை பற்றி சொல்லாவிட்டாலும் அவனுடைய வேலைக்காரன் எலிசாவினுடைய வேலைக்காரனாக இருந்த கேயாசியை குறித்து உங்களிடத்திலே நான் பேச விரும்புகின்றேன். See, when we don't give priority to God, just like Gehazi, கேயாசியை போல நாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருந்தால் the attraction of this world, they start attract us more and more. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சியான காரியங்கள் நம்ம இன்னும் அதிகமாக கவர்ந்து இழுக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. See, Gehazi is a person. Gehazi had been with Elisha for many times, for many days, many years, seeking unto Lord. கேயாசி இந்த தேவ மனுஷனாகிய எலிசாவோடு ஏராளமான நாட்கள் தேவனை தேடி அவரோடு கூட சஞ்சரித்தவனாகும். But his priority was not God, rather than his priority was money that Naaman brought from Assyria. ஆனால் அவனை பொறுத்த மட்டிலே தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு பதிலாக சீரியாவிலிருந்து நாமான் கொண்டு வந்த அந்த பணம் தான், அந்த பொருள் தான் அவனுக்கு முன்னுரிமையாக காணப்பட்டது. So if we don't give priority to God, the attraction of this world will attract us all the more. ஆகவே நாம் தேவனுக்கு முதன்மையான காரியத்தை கொடுக்காமல் இருந்தால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம இன்னும் அதிகமாக கவர்ந்து கொண்டே இருக்கும். Satan wants the same thing from us. Satan wants to attract us with the attractiveness of this world. சாத்தான் இதே காரியத்தான் தான் நம்மிலிருந்து எதிர்பார்க்கின்றான். இந்த உலகத்தினுடைய காரியங்களினாலே நம்ம கவர்ந்திழுக்க விரும்புகின்றான். So in the same way, the Satan would attract us. அதே போலத்தான் சாத்தானும் நம்மை கவர்ந்திழுக்க முயற்சிப்பான். Luke chapter 15 also narrates the same story. இதே விஷயத்தை, இது போன்ற ஒரு விஷயத்தை தான் லூக்கா 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். See, there we read a story of a father who had 2 sons. அங்கே 2 பிள்ளைகளை உடைய ஒரு தகப்பனை குறித்து நாம் பார்க்கின்றோம். The younger son would say, like, give me my money. I want to go and roam around. I want to go and enjoy the life of this world. இளைய குமாரன் சொல்லுகிறான், எனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு எனக்கு தாரும், நான் உலகமெங்கிலும் சுற்றி நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். Only to return back empty-handed to his father after spending everything in the world. ஆனால் உலகத்திலே எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு வெறுங்கையனாகத்தான் அவன் தகப்பனிடத்திலே திரும்பி வந்தான். So dear friends, if we don't give priority to God, the attraction of this world would attract us all the more.
பிரியமான நண்பர்களே, நாம் ஆண்டவருக்கு முதன்மையான காரியத்தை கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மை அதிகமாக கவர்ந்து இழுக்கக்கூடியவைகளாக மாறிவிடும். Quickly, let me tell you about the second incident from the scripture. வேதத்திலிருந்து இரண்டாவது சம்பவத்தை நான் வேகமாக சொல்லட்டும். You and I know the story of Balaam. நீங்களும் நானும் பிலேயாமினுடைய சம்பவத்தை அறிவோம். That is recorded in chapter number 22 and number chapter 22 and 23. We can go and read the story at home. அதை அவருடைய குறித்த விஷயம் என்னாகமம் 22, 23 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. See, his priority also was not God, rather his priority was also money. அவருடைய முன்னுரிமையும் முதன்மையான விஷயமும் தேவனுக்கு பதிலாக பணமாக இருந்தது. He was called the prophet of God, but he ran after money. He did not keep God as his priority. அவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டாலும் அவன் தேவனை பின்பற்றுவதற்கு பதிலாக பணத்தை பின்பற்றி போய் கொண்டிருந்தான். The story says, like, when the prophet Balaam was going to meet Balak the king, in the way he was riding his donkey and an angel of the Lord stood in front of him. நீங்கள் அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது பாலாக்கை சந்திப்பதற்காக பிலேயா போய் கொண்டிருக்கும் பொழுது வழியின் போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தடையாக நிற்கிறதை நாம் காண முடியும். An angel of the Lord stood in front of him with a naked sword in his hand. அங்கே கர்த்தருடைய தூதன் அங்கே ஒரு உருவின பட்டயத்தோடு அவனுக்கு முன்பதாக நிற்கிறதை நாம் காண முடியும். One more step, the angel would struck him and kill him. இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் கூட அங்கே தூதன் அந்த பட்டயத்தை கொண்டு அவனை வீழ்த்தி இருப்பான். See, the story says donkey saw the angel of the Lord, but Balaam could not see the angel of the Lord. ஆனால் நீங்கள் சம்பவத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவரை கழுதை கண்டது, ஆனால் அங்கே பிலேயாம் காணவில்லை. What does 2 Corinthians chapter 4 verse 4 says? அங்கே 2 கொரிந்தியர் பவுல் என்ன சொல்கிறார்? 2 Corinthians chapter 4 verse 4. It says like Satan has blinded our eyes. 2 கொரிந்தியர் 4:4 நாம் என்ன வாசிக்கிறோம்? சாத்தான் நம்மை குருடாக்கி வைத்திருக்கிறான். When we don't give priority to God, the Satan would blindfold us and we would not see any spiritual things. தேவனுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கும் பொழுது சாத்தான் நம்மை குருடாக்கி எந்தவித ஆவிக்குரிய காரியத்தையும் காண ஒட்டாதபடி செய்து விடுவான். The third incident, let me take from New Testament. மூன்றாவது சம்பவத்தை நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கட்டும். You and I know the story of Philemon and Onesimus. உங்களுக்கும் எனக்கும் பிலமோன் மற்றும் ஒனேசிமு ஆகியோருடைய சம்பவம் அறிவோம். The story says like the commentators and the men of God say like Onesimus, he stole something and ran away from his master Philemon. வேத அறிஞர்கள் கருதுகிறபடி இந்த ஒனேசிமு தன்னுடைய ஊழிய எஜமானிடத்திலிருந்து சில விஷயங்களை திருடி கொண்டு அவன் ஓடி போய் விட்டான். And according to the word of God, Philemon is a righteous man. Philemon is a man who fears God. வேத வசனத்தின்படி பிலமோன் ஒரு நீதியுள்ள மனுஷனாக தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தான். And Onesimus ran away from Philemon. அந்த நபரிடத்திலிருந்து தான் ஒனேசிமு இப்பொழுது ஓடி போய் விட்டான். When you and I don't give priority to God, we start running away from God. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கும் பொழுது தேவனை விட்டு தூர ஓடி போகிறவர்களாக மாறிவிடுவோம். So the fourth hindrance, the fourth stumbling block of our Christian walk is the wrong priority that we set. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய நான்காவது தடைக்கல் எது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் வகுத்துக் கொள்கின்ற தவறான முன்னுரிமை. When we set a wrong priority, the attraction of this world would attract us. தவறான முன்னுரிமையை நாம் வகுத்துக் கொள்ளும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கின்றவர்களாக மாறிவிடும். When we don't give priority to God, Satan would come and blindfold us. தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கும் பொழுது சத்துருவாகிய சாத்தான் நம்மை குருடாக்கி போடுவான். When we don't give priority to God, we start running away from God. தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை விட்டு தூர ஓடி போகிறவர்களாக மாறிவிடுவோம். Dear friends, let me just finish it up here. பிரியமானவர்களே, நான் இங்கே முடித்துக் கொள்ளட்டும். Let us examine ourselves. What are the hindrances that makes us stumble in our Christian walk? நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எவைகள் என்பதை நாம் ஒரு விஷயமாக சீர்தூக்கி பார்ப்போம். Is it the hardness of our heart that stumbles us in our Christian walk?
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை தடை செய்கின்றது நம்முடைய இருதய கடினமா? And of course, it is Satan who would come and deceives us, who would come and distract us. There is no doubt about it. அது மாத்திரமல்ல, சாத்தான் தான் நம்மை அதிகமாக வஞ்சிக்கிறவனாக, நம்மை அழிக்கிறவனாக அவன் இருக்கின்றான். Or is it the pressure of life that stops us, that hinders us in our Christian walk? அல்லது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை தடை செய்வது உலக அழுத்தங்களா, கவலைகளா? Let us try to set our priority right in front of God. நம்முடைய முன்னுரிமையை தேவனே நம்முடைய முதல் காரியமாக வைப்போம், முதன்மையாக வைப்போம். Let God be our priority. தேவன் நம்முடைய முன்னுரிமையாக இருக்கட்டும். Let us seek let us seek the kingdom of the Lord and righteousness first. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுவோம். Let us examine ourselves, dear friends. பிரியமானவர்களே, நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். This message is not only for this Kodambakam Christian Assembly. This message is also for me. இது ஏதோ கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையாருக்கான செய்தி அல்ல, இது எனக்கும் உள்ள ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. What kind of heart do we have? எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம்? Friends, we had been hearing messages upon messages. பிரியமானவர்களே, ஏராளமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். Does the messages of the Lord changes our life? கர்த்தருடைய செய்திகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றனவா? Does it helps us grow in our Christian life? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வளர்வதற்கு அவைகள் உதவி செய்கின்றனவா? What kind of hearts do we have? நாம் எப்படிப்பட்ட இருதயங்களை உடையவர்களாக இருக்கின்றோம்? Is it a hard rock, like hard heart? அது ஒரு கடினமான இருதயமாக இருக்கிறதா? Is it is it a heart full of pressures and all? அது உலக ஆசைகளினால் நிறைந்த ஒரு இருதயமாக இருக்கிறதா? Have we set our priority right? நம்முடைய முன்னுரிமைகளை சரியாக நாம் வகுத்துள்ளோமா? Thanking you once again for your kind attention, and may God bless each and every one of us. உங்களுடைய கனிவான கவனத்திற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Kodambakam Christian Assembly, I am very grateful, and also to Santosh Johnson uncle and my translator Roland. Thank you very much for your wonderful interpretation. May God bless each and every one of us. கோடம்பாக்கம் சபையாருக்கும் அருமையான சந்தோஷ் ஜான்சன் அங்கிள் அவர்களுக்கும் சகோதரர் ரோலண்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. Thank you, brother James Anal from BBTI, Bengal Bible Training Institute in Jamtara, Jharkhand state of India, for expounding from the Gospel of Matthew chapter 13 and verses 1 to 23. We see our Lord and Savior Jesus Christ explaining first telling about the parable in plain, and he says, those who have ears, let them hear and understand. So we thank you for having chosen in the strength of the Lord this topic. May God continue to use you in the days to come. We praise God for also the examination of our heart that we have to bring about this evening time. First, is our heart hard-hearted? Second, are we allowing the devil to deceive us? Third, is the persecutions or people cutting off relationships with us a kind of difficulties that would increase our faith or decrease our faith, or go into apostasy? The fourth is the problems of this world. We have so many problems day after day, financial, our spiritual growth, which will affect all these things, our financial, our relationship with one another, our job life, our whatever it may be, business life, or whatever it may be. May we come to understand that the problems, the cares of this world should not reduce our faith. We should not think about that small things, but think about the great God, how great our God is, as a song we sing day after day, now and then. Now, we also had seen that wrong priority
in our lives, not giving importance to God. Seek ye first the kingdom of God. That's very important. The things of this world would become more important, attractive for us. Second is when we begin the things which will make us blindfold. And the third, we had seen other things that would really attract us. So let us come to an understanding and resolution, and more importantly, a kind of decision in the Spirit of God that God, I have heard message after message, but there's not much of an increase in my faith. Why? What is the reason? The reason is because of all these which we have heard this evening time. May we continue to understand these truths and be more receptive in our ears and heart, so that our mind will start to work and give glory to God. Thank you, Brother Evangelist James Anal from Jharkhand state of India, for having given the Bible study from in the strength of the Lord. May God use you more the days to come. We also thank Brother Roland Runswick from Okebet Christian Assembly in Chennai for having accepted our invitation and translated in a blessed way. Thank you, Brother Roland, my dear friend in Christ. May God bless him, his family, his assembly where he's in fellowship with, and all that he does. May it be more fruitful in the days to come. We also thank, I also thank my children for singing the songs, Doreen and Darren. May the blessed Lord be with them. And I thank each one of you for joining in, and you yourself getting encouraged and encouraging us. And may the blessed Lord be with you all, wherever you carry the word of God, the light of God, so that the name of the Lord would be all the more glorified, whichever part of the world you are. So this evening time, we thank all of you once again. We glorify God for that. Now for the closing prayer, I request Brother Jay Singh Joseph from Thuthukudi to close in with the word of prayer. Over to Brother Jay Singh Joseph from Thuthukudi, and may he close in with the word of prayer. Over to Brother Jay Singh Joseph. Okay, brother, let us pray. எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமும் நல்ல பிதாவே, நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடவும் கர்த்தருடைய வார்த்தையை அருமையான சகோதரன் மூலமாக நாங்கள் கேட்கவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதற்கு முன்னுரிமை தருகிறோம் என்பதையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிற தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிரதர் ஜேம்ஸ் ஆனல் ஜம்தாரால் இருந்து அருமையான சகோதரன் எங்களோடு கூட இணையவும், கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு போதிக்கவும், அருமையான ரோலண்ட் எங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ் என்பதை நாங்கள் முன்னுரிமையாக, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தவறான முன்னுரிமைகளை நாங்கள் வைத்திருக்கிறோமா? இதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எங்களுடைய இருதய கடினமும், இருதயத்தில் இருக்கிறதான அழுத்தங்களும், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை விட அதிகமான காரியங்களுக்கு எங்களை சாத்தான் இழுத்துக்கொண்டு போகும். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அநேகருடைய இருதயங்களுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் நம்முடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சில தவறான முன் உதாரணங்களை நாங்கள் பார்த்தோம். நாகமான், எலிசா, அந்த சம்பவத்துல ஒனேசிமஸ், கேயாசி, இஸ் ஆஃப்டர் மணி. அதே போல எண்ணாகமம் புத்தகத்துல பாலாம், இஸ் ஆல்சோ ஆஃப்டர் மணி. அதே போல ஒனேசிமஸ், இஸ் ஆல்சோ ஆஃப்டர் மணி. இதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களிலே நாங்கள் முன்னுரிமை தருகிறோம். டெய்லி வி ஆர் ரிசீவிங் மெசேஜஸ் அப்பான் மெசேஜஸ். ஆனாலும் எங்களுடைய ஃபெய்த், எங்களுடைய விசுவாசம் அதில் எந்த அளவுக்கு அது ஸ்திரமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் இந்த கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தூர இடங்களிலிருந்து இணைந்த அருமையான பிள்ளைகளை இந்த கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருமையான சகோதரன் ஜேம்ஸ் ஆனல் அவங்களுக்காகவும், அருமையான
ரோலண்டுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தினா நாங்களுமே துதிக்கிறோம். கோடம்பாக்கம் திருச்சபையாருக்கும் GLM மினிஸ்ட்ரீஸ்க்கும் எங்கள் அருமையான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரனுடைய பிள்ளைகள் ஒரு அழகான பாடல் பாடினார்கள். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்று சொல்லி நாங்கள் பாடினோம். எங்களுடைய எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று எழுதும் என்று சொல்லி நாங்கள் பாடினோம். இந்த பாடல்களுக்காக உண்மை துதிக்கிறோம். ஆரம்ப ஜெபம் பண்ணின அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்விதமாக இந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். மறுபடி நாளை மாலை இதே வேளையில கூடும் வரை உடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் துதியும் கனமும் மைமையும் உண்மைக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்துல தயவாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining in. May the blessed Lord be with all of us. With this, we are closing today evening 233rd Kodambakam Christian Assembly Zoom Bible Study meeting. May the good Lord be with you all wherever you are. Till we meet tomorrow evening at 6:45. May the blessed Lord be with all of us. God willing, we shall meet tomorrow evening. God bless.